ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி மட்டன் மிளகு வறுவல் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எலும்பும் கறியுமா கலந்து எடுத்துருக்கிறேன். இது நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ கறியை குக்கரில் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சமாக இது மூழ்கி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது இளங்கறியாக இருக்கிறனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 3 விசில் வச்சுருக்கேன். கறி கொஞ்சம் முத்தலாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா 2 விசில் வச்சு இறக்கிக்கோங்க. சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து ஊற்றி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா 2 பீஸ் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் ஏர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. கறி எடுத்து பார்க்கலாம். கறி நல்லா வெந்திருக்கு. ரொம்ப குழையாத அளவுக்கு, ஆனால் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. சின்ன வெங்காயம் சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் நல்லா வதங்கினா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருக்க கறியும் இது கூட சேர்த்துருங்க. கறியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. வேறு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த தண்ணி கறியில் இருக்கிற தண்ணியே இதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே பரட்டி வச்சு கொஞ்சம் மூடி வச்சுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு தண்ணி இன்னும் கொஞ்சம் சுண்டணும். அது வரைக்கும் நம்ம பரட்டி விட்டுக்கலாம். இப்போ கறி நல்லா வெந்துருச்சு. தண்ணி நல்லா சுண்டி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி டயத்தில் நம்ம மிளகு ஜீரகத்தை பொடி பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. அதாவது 2 டீஸ்பூன் மிளகுனா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா மிக்சியில் பொடி பண்ணி இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுருங்க. இதுக்கு வேறு எந்த மசாலாவுமே வேணாம். இந்த மட்டனில் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மிலே வச்சு நல்லா பிரட்டி விட்டு இறக்குனீங்கன்னா மிளகு கறி ரெடி ஆகிடும். இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், இது கரெக்டான பதம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நல்லா தூவி ஒரு பரட்டிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நம்ம சாப்பிடும்போது எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நோன்பு வைக்கிறோம் பார்த்திங்களா, சகரில் சாப்பிடும்போது டெய்லி காய்கறியெல்லாம் சாப்பிட முடியாது. அதுக்காக டெய்லி கறியை ஒரு குழம்பாகவே வச்சு சாப்பிட முடியாது. இந்த மாதிரி மிளகு கறியை வறுத்துக்கிட்டோம்னா ஒரு சாம்பார் வச்சு, ஒரு புளிக்குழம்பு, இந்த மாதிரி ஏதாவது குழம்பு வச்சு நம்ம இது மாதிரி மிளகு கறியை வறுத்துக்கலாம். காய் சாப்பிட முடியாதுனாலும் அப்பப்போ இடையில கொஞ்சம் காயும் சேர்த்துக்கணும். இருந்தாலும் நமக்கு சுள்ளுன்னு வேணும்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா மட்டனில், சிக்கனில், பீஃபில் எல்லாத்துலேயுமே செய்யலாம். நம்ம இன்றைக்கி மட்டனில் தான் செஞ்சுருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்.